நான் கவி பேசுகிறேன். நவம்பர் 23 எக்ஸாம்ஸ் நான் செமஸ்டருக்கு எக்ஸாம் டைம் டேபிள் வந்திருக்குது. ஸோ அது யார் யாருக்கு வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் டைம் டேபிளும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டல் எப்படி ஓப்பன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் வியூ ஆல் கொடுத்தீங்கனாலே இப்போ ரீசெண்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அதில் ஷோ ஆகும். நவம்பர் 23 பிஜி நான் செமஸ்டர் எக்ஸாம் டைம் டேபிள், நவம்பர் 23 எம்சிஏ நான் செமஸ்டர் எக்ஸாம் டைம் டேபிள், நவம்பர் 23 சர்டிஃபிகேட் டிப்ளமோ அண்ட் பிஜி டிப்ளமோ நான் செமஸ்டர் எக்ஸாம் டைம் டேபிள், நவம்பர் 23 பிஎட் நான் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் டைம் டேபிள் 1, 2, 3, 4 மொத்தம் 4 வகையான டைம் டேபிள் வந்திருக்கு. உங்களுக்கு எதுக்கு நீங்கள் என்ன கோர்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டைம் டேபிள் நீங்கள் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். நவம்பர் 2023 பிஜி நான் செமஸ்டர் எக்ஸாம் டைம் டேபிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதற்குண்டான டைம் டேபிள் வரும். ஃபஸ்ட்டு டேட்டு, டைம், சப்ஜெக்ட் கோட், மார்க். இவங்க 100 மார்க்ஸில் எழுதுவாங்க. ஏன்னா நான் செமஸ்டருக்கு இன்டர்னல் மார்க்ஸ் கிடையாது. ஸோ அவங்க தியரி பேப்பர் 100 மார்க் தான் எழுதுவாங்க, 75 மார்க்குக்கு எழுத மாட்டாங்க. ஸோ எந்தெந்த 24/4/2024 உங்களுடைய எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா 10 AM to 1 PM மார்னிங் தான் எல்லா எக்ஸாம்ஸ் இருக்குது. அதாவது பிஜியில் பார்க்கும்பொழுது 10 AM to 1 AM. எம்ஏ இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா சில எக்ஸாம்ஸ் 2 to 5. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கோர்ஸ் என்ன, இப்போ உங்கள் கோர்ஸ் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் இல்லை எம்ஏ எக்கனாமிக்ஸ் அப்படின்னா எம்ஏ எக்கனாமிக்கு டேட் என்ன, டைம் என்ன, சப்ஜெக்ட் கோடு, மார்க், இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சில நேரம் மொபைலில் தான் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ மொபைலிருந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுடைய கோர்ஸை மட்டும் கிராப் பண்ணி நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்தமாக ஸ்க்ரீன்ஷாட்டோ டவுன்லோட்லாம் பண்ணாதீங்க. அப்படி எடுத்திங்கன்னா குழப்பம். உங்களுடைய கோர்ஸ் என்ன, எம்ஏ ஹிந்தியா, நீங்கள் இதை இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்களா, இதை மட்டும் நீங்கள் செல்லுலேயே கார்ட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் டேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சில பேர் லாங் டிஸ்டன்ஸில் இருப்பீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லீவ் அப்ளை பண்ணணும், ட்ராவல் பண்ணணும், டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். டேட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம் டேட்டும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் டைம், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனி எக்ஸாம் டைமை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சில கோர்ஸஸ்க்கு மார்னிங் இருக்குது, சில கோர்ஸஸ்க்கு ஆஃப்டர்நூன் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு, உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில் இருக்கிற சப்ஜெக்ட் கோடு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இனிமேல் ஹால் டிக்கெட் டவுன்லோடு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ஹால் டிக்கெட் டவுன்லோட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம் டைம் டேபிள் இருக்குது, நீங்கள் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நவம்பர் 23 இது எம்சிஏ நான் செமஸ்டர். ஃபஸ்ட் இயர் தனியாக, செகண்ட் இயர் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கலாம். சில பேர் இதில் ப்ராக்டிக்கல் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ப்ராக்டிக்கல் தியரி எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ப்ராக்டிக்கல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சில பிஜி கோர்சஸ்க்கு ப்ராக்டிக்கல் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் ஹால் டிக்கெட் வரவும் எக்ஸாம்ஸ் ஹால் டிக்கெட்டும் வித் உங்கள் ப்ராஜெக்ட்டையும் நீங்கள் யூனிவர்சிட்டியில் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இது நவம்பர் 23 சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமோ அண்ட் பிஜி டிப்ளமோ கோர்சஸ்க்கு உண்டான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து உங்களுடைய டைம் டேபிள் நோட் பண்ணிக்கலாம். யூஜி டைம் டேபிள் கொடுக்கல, அது சீக்கிரமாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸுக்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வெப் போர்ட்டலில் ஃபாலோ பண்ணுங்கள். நமது சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது நவம்பர் 23 பிஎட் நான் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் டைம் டேபிள். ஸோ இதுலேயும் உங்களுடைய சப்ஜெக்ட் கோடு எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பிஎட்டில் பார்த்தீங்கன்னா 75 மார்க்குக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் உங்களுடைய சப்ஜெக்ட் கூட தனியாக நீங்கள் என்னென்ன, சில பேர் அரியர் மட்டும் எழுதுவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் ஃபுல்லாக எழுத மாட்டாங்க. ஒரு அரியர் இருக்கும், 2 அரியர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அரியர்ஸ் இருக்கிறவங்க எந்த அரியர் சப்ஜெக்ட் கோடோ நீங்கள் அதை மட்டும் எடுத்துக்கலாம். சப்போஸ் இப்போ எம்ஏ தமிழில் எனக்கு இந்த PTAM 010 இது மட்டும்தான் எனக்கு அரியர் இருக்குது, நான் மற்ற எல்லாமே நான் எழுதி பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் அந்த எக்ஸாம் டைம் சப்ஜெக்ட் கோட் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த பேப்பர் மட்டும்தான் அரியர் இருக்குன்னா 27/4/2024 2 PM to 5 PM. சரிங்களா? இலக்கணம், பொருள், PTAM 10 சப்ஜெக்ட் நேம் மட்டும் பார்க்குறது இல்லாமல் சப்ஜெக்ட் கோடும் பார்த்து உங்களுடைய சப்ஜெக்ட் கோடை நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் இருக்கும், 2 பேப்பர் இருக்கும், 3 பேப்பர் இருக்கும், 4 பேப்பர் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சப்ஜெக்ட் டேட்டு சப்ஜெக்ட் கோடோட மேட்ச் பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹால் டிக்கெட் வரும். அப்டேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் வேணும் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணுவாங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.